ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, நாட்பட்டு தோல் நோய்கள் இருக்குன்னா முக்கியமா ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆளாகிற மாதிரி இருக்கும். தண்ணி சரியா குடிக்காம இருந்து ரொம்ப நமக்கு வந்து ட்ரைனஸ் ஆகும்பொழுது நம்ம உடல்ல டீஹைட்ரேஷன் ஏற்படுது. டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது தான் தோல்ல நிறைய பேருக்கு பிரச்சனை. இதுல வந்து ட்ரை ஸ்கின், அதாவது ஜீரோ டெர்மான்ற கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்கின் டேன் வந்து மாறாமல் இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும்னா நம்ம உணவில் ரொம்ப புளிப்பு சேர்த்து சாப்பிட்றது, அடுத்ததாக உப்பு சேர்த்து சாப்பிட்றது, காரமா சாப்பிட்றது, இந்த 3 சுவைகளையும் நம்ம தவிர்க்கணும். ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்றது ஃபேஸ்க்கு மட்டும் இல்ல, எங்கெல்லாம் நம்ம வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ, கழுத்துலயோ கைகள் 2 கைகள்லயோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் ரொம்ப வந்து வெளியில போயிட்டு நான் வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு வரேன்னும் போது இந்த ஃபேஸ் பேக் நல்லா ஆவி காட்டிட்டு கோரைக்கிழங்கு மஞ்சள் பவுடரை அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். வேப்ப இலைகளோ இல்ல வேப்பம்பூ இல்ல வேப்ப மரத்தோட பட்டை நிறைய இடத்துல கிடைச்சதுன்னா அதையுமே சின்ன சின்னதா உடைச்சு அந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க. நல்லா பாயில் ஆகட்டும். இந்த தண்ணியை நம்ம என்ன பண்றோம்னா ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு தலையில ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். வாரத்திற்கு 2-3 முறை இதை வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாம ரொம்ப ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவா நம்ம உடல், அதாவது சருமம் மற்றும் கூந்தலுக்கு அதிகமான கவனம் நம்ம செலுத்துவோம். ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ரொம்ப நாட்பட்டு தோல் நோய்கள் இருக்குன்னா நம்ம ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துவோம். அதுலயும் வந்து முக்கியமா ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆளாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம தோல்ல ஏற்படுது, தலைமுடியிலும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லலாம். ஸ்கின் ப்ராப்ளம்னா என்ன வருது, என்னென்ன ஸ்கின் டிசீசஸ் அல்லது ஸ்கின் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம தோல்ல ஏற்படுது மற்றும் நம்ம தலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன. ஸோ கோடை காலத்தில் சருமம் மற்றும் தலைமுடி பாதுகாப்பிற்கு என்னென்ன பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு என்னன்னா ரொம்ப ட்ரை ஆகும், ஸ்கின்னே வந்து ட்ரை ஆகுது நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அதிகமான ட்ரைனஸ்னால கருத்து போற மாதிரி இருக்கும், சன் டேன் ஆகுறது நிறைய பேருக்கு இருக்கும். வெளியில போயிட்டு வந்தாலே நம்ம வந்து கருத்து போற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா ட்ரைனஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தலைமுடியிலையும் ஒரு ட்ரைனஸ் வந்து ஏற்படும். ட்ரைனஸ் எப்போ ஏற்படுது அப்படின்னா டீஹைட்ரேஷன் அதிகமா இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். தண்ணி நம்ம சரியாக குடிக்காமல் இருப்போம். தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்து ரொம்ப நமக்கு வந்து ட்ரைனஸ் ஆகும்பொழுது நம்ம உடலில் டீஹைட்ரேஷன் ஏற்படுது. டீஹைட்ரேஷன் ஏற்படும் போது தான் தோலில் நிறைய பேருக்கு பிரச்சனை. இதில் வந்து ட்ரை ஸ்கின், அதாவது ஜீரோ டெர்மான்ற கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். ஜீரோ டெர்மானா உடலில் வந்து கொஞ்சம் கூட ஸ்கின்ல கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாமல், ஈரப்பசியே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. லைட்டாக நம்ம வந்து கையை வச்சு கோடு கிழிச்சோம்னா அப்படியே நீட்டாக பதியுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு கோடை காலங்களையும் ஒரு சிலருக்கு ஏற்படும், குளிர்காலத்திலையும் ஒரு சிலருக்கு கிளைமேட் சேஞ்சஸ்னால ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி ட்ரை ஆகுதுன்னா ரொம்ப அரிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய குழந்தைகள் வந்து பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பெரியவர்களுக்கும் நிறைய பேருக்கு தோல்ல வந்து பிச்சுக்கிட்டே ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு டைப்ல என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரம் ஏசிலே நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ சம்மர் டைம்ல தான் நம்ம என்ன பண்றோம், அதிகமாக ஏசி வந்து யூஸ் பண்றோம். ஏசிலே இருக்கிறதுனால ஸ்கின்ல ரொம்ப ட்ரைனஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இச்சிங் ஏற்படுது. அதே மாதிரி வேர்க்குரு நிறைய பேருக்கு வருது. வேர்க்குரு வந்து சின்னதா நமக்கு வந்து பாயில்ஸ் மாதிரி வந்து அதாவது ரெட்னஸ் ஆகி அதுலயும் ஒரு இச்சிங் வந்து ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா தோல் ரொம்ப ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்வெட் ஆகும்போது ஸ்கின் ஃபோல்டிங்ஸ்ல தோல் வந்து மடிப்பு, எங்கெல்லாம் வந்து தோல் மடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் அதிகமான ஒரு அரிப்பு வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம். தோல் மடிப்பு எங்க இருக்கும், நமக்கு வந்து ஆம்பிட்ஸ்ல அக்குள் பகுதியிலையோ இந்த தொடை பகுதியிலோ, நிறைய பேருக்கு குளூட்டியல் ரீஜன்லயும் உட்காரக்கூடிய இடத்துலயும் பிட்ட பகுதிகளிலும் நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் ஏற்பட்டு அதனாலேயும் ஒரு அரிப்பு ஏற்படுது. இன்னும் நிறைய பெண்களுக்கு கொஞ்சம் ஒபீஸா இருக்காங்க, உடல் எடை பருமன் அதிகமா இருக்காங்க, உடல் எடை அதிகரிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு அண்டர் பிரஸ்ட், அதாவது மார்பகங்களுக்கு கீழேயும் அதிகமான வேர்வை வந்து அதுலயும் வந்து இச்சிங் ஏற்படுறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கண்டிஷனுக்குலாம் பேசிக்கா என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இந்த வேர்க்குருக்காக ஸ்பெஷலாக இந்த சோப் யூஸ் பண்ணுறேன், இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே தேவையில்லை. நேச்சுரலாக சில பொருட்களை வைத்தே நமக்கு அதிகமாக வேர்வை வராமலும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக நெய்ப்புத்தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெய்ப்புத்தன்மைனா எண்ணெய் பசை இருக்கக்கூடிய பொருட்களை
உணவில் நிறைய எடுத்துக்கணும். எண்ணெய் பசினா நம்ம என்னத்தை சொல்றது, நான் எதை தான் சாப்பிட்றது, எண்ணெயே அப்படி குடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. சாப்பிடக்கூடிய உணவில் நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும் அல்லது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆர்த்ரைட்டிஸ், இந்த ஆர்த்ரைட்டிஸ் இந்த கோடை காலங்களில் தான் அதிகமாகும். ஏன்னா உள்ள நமக்கு அதிகமாக ட்ரைனஸ் ஏற்படுறதுனால உள்ளுக்குள்ள உடல் உள் உறுப்புகளில் அதிகமான வறட்சி ஏற்படுது. வறட்சி ஏற்படும் போது என்ன ஆகும்னா உடலோட உஷ்ணமும் அதிகரித்து இந்த மாதிரியான தோல் நோய்கள் மற்றும் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லயும் நமக்கு வந்து மூட்டுக்கள்லையும் ஒரு வறட்சி வந்து ஏற்படுது. இதை கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம அதிகமாக ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கணும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கணும். இந்த சம்மர் நம்ம ஸ்கின்னோட அந்த ஸ்கின் டேன் வந்து மாறாமல் இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும்னா நம்ம உணவில் ரொம்ப புளிப்பு சேர்த்து சாப்பிட்றது, அடுத்ததாக உப்பு சேர்த்து சாப்பிட்றது, காரமாக சாப்பிட்றது, இந்த 3 சுவைகளையும் நம்ம தவிர்க்கணும். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா உடலுக்கு அந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப குளுமை தரக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். குளுமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எடுக்கக்கூடிய உணவில் நம்ம வந்து அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த கோடை காலங்களில் என்ன பண்ணுவோம்னா பொதுவாகவே ஒரு மாவு இட்லிக்கோ தோசைக்கோ ஒரு மாவு செஞ்சோம்னா ஒரு 2 வாரங்களுக்கு மேலாக அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் அதிகமான புளிப்பு அதிகமாக புளிச்சு இருக்கக்கூடிய உணவை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடலில் நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. அதில் ஒன்று தான் முக்கியமாக ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரை ஸ்கின் கோடை காலத்தில் ரொம்ப புளித்த உணவுகளை நம்ம சாப்பிடும்பொழுது அதிகமான ஒரு ட்ரைனஸை கொடுக்குது. அந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணணும். இரவு நேரத்தில் நம்ம சீக்கிரமாக உணவை எடுத்துட்டு தூங்க போகிறது ரொம்ப நல்லது. வாரம் 2 முறை நிச்சயமாக எண்ணெய் குளியல் எடுக்கணும். இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நிறைய பேர் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்காக இப்போ வெளியில் போயிட்டு வரோம் இல்லைங்களா, வெளியில் போயிட்டு வந்தோடனே எனக்கு வந்து ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஆகிடுது, முகம் கழுத்து கை மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது, இந்த மாதிரி எங்கெல்லாம் எனக்கு வெயில் எக்ஸ்போஸ் ஆகிற இடங்கள்ல ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்றவங்க சில குறிப்புகளை ஃபாலோ பண்ணலாம். அதில் முக்கியமாக சோப் யூஸ் பண்ணுறதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குளியல் பொடி. இதில் நம்ம ஃபேஸ்க்கு மட்டுமே பார்த்தோம்னா ஆவி எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. அதாவது ஸ்டீமில் நம்ம வந்து ஃபேஸை காட்டினோம்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம தண்ணீரில் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணீரில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். பாலோட ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். துளசி இலைகள் இருக்கா அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டு அந்த ஆவி வந்து முகத்தில் படுற மாதிரி நம்ம நல்லா ஒரு 10 நிமிடங்களுக்கு ஆவி பிடிச்சிட்டே வந்தோம்னா அந்த ஆவி ஃபேஸில் பட நம்ம ஸ்கின் ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம வெயிலில் போயிட்டு வந்த அந்த டஸ்ட் இருக்குது, நம்ம ஸ்கின்னோட டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்ல அப்படியே லேயராக படிஞ்சிருக்குன்னா அது எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்கிறது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நம்ம வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ கழுத்துலையோ 2 கைகள்லையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக நம்ம பயன்படுத்துறது என்னன்னா கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாம். இந்த கஸ்தூரி மஞ்சளை நான் எப்படி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளோட கோரைக்கிழங்கு பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இது 2யுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தேன் மற்றும் இதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டோ இல்லைன்னா பால் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் வந்து நமக்கு எங்கெல்லாம் இருக்கோ அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒவ்வொரு முறையும் ரொம்ப வந்து வெளியில் போயிட்டு நான் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வரேன்னும் போது இந்த ஃபேஸ் பேக் நல்லா ஆவி காட்டிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கோரைக்கிழங்கு மஞ்சள் பவுடரை அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த சம்மரில் எப்பவுமே நான் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நலங்கு மாவு பவுடரும் நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து பாசிப்பயிறுன்னு சொல்ல பச்சை பருப்பு தோலோடு இருக்கக்கூடிய பச்சை பயிறு, இந்த பச்சை பயிரை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிறோம். இதோட வெட்டிவேர், விளாமிச்சி வேர், ரோஜா இதழ்கள், கிச்சலி கிழங்கு, கோழைக்கிழங்கு இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு குளியல் பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த குளியல் பொடி தான் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே நம்ம இதை வந்து நல்லா ஸ்கின்ல தேய்ச்சி குளிக்கும் போது ரொம்ப ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சோன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள், குளிர்ச்சியாக சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி பார்த்தோம்னா நிறைய
கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இல்லை சோடா மாதிரியான பொருட்களை நம்ம குடிக்கிறது, ஐஸ் கட்டி போட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதற்கு மாற்றாக இளநீர், நுங்கு, பதநீர், நீராகாரம், மோர் இது எல்லாமே நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்களை நம்ம நிறைய எடுக்கணும். சரிங்க, ஸ்கின்னை வந்து நம்ம எப்படிலாம் கோடை காலத்தில் பாதுகாக்கலாம்னு சொன்னீங்க. ஹேருக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஹேர் தான் ரொம்ப ட்ரை ஆகுது. சம்மர் டைம் வரும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப வின்டர் சீசன் வரும்போது அதிகமான பனி காலம் வரும்போதும் ஹேர் ஃபால் ஆகுது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஹேர் ஃபால் ஆகி இப்போ தலையில் ஹேரே இல்லாத மாதிரி ரொம்ப டென்சிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோடை காலத்தில் நம்ம கூந்தலை பராமரிக்கணும் அப்படின்னா சின்ன எளிமையான சில குறிப்புகளையும் நான் இப்போ சொல்கிறேன். வாரம் 2 முறை நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம். தலையில் நிறைய பேருக்கு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சம்மர் டைமில் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு என்னென்னா நேச்சுரலாக நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஷீக்காய் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஷீக்காய் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது அது அதிகமான வறட்சியை தான் கொடுக்குதுன்னு சொல்லலாம். சரி, இந்த ஷீக்காயை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஷீக்காய் பவுடரோட நம்ம திரிஃப்ளா சூர்ணத்தை சேர்த்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3ம் சேர்ந்தது தான். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஷீக்காய் பவுடர் பிளைனாக நம்ம வச்சிருக்கிறோம்னா அது கூட இந்த திரிஃப்ளா சூர்ணம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஆலோவேரா, அதாவது கற்றாழை சாறு கொஞ்சம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக இது அப்படியே இருந்துட்டு காலையில் இது ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் வந்து கூந்தல் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா அந்த டஸ்ட்டு நம்ம தலையில் இருந்துச்சுன்னா அதையுமே இது வந்து வாஷ் பண்ணிடும். கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக இதையும் பயன்படுத்தலாம். இன்னும் நிறைய பேர் வீடுகளில் வேப்ப இலைகள் இருக்கும். இந்த சீசனில் நிறையவே கிடைக்கும். வேப்பம் பூ கிடைக்கும். பூ கிடைச்சாலும் இலை கிடைச்சாலும் எடுத்துட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா நம்ம அதை பாயில் பண்ணிக்கணும். வேப்ப இலைகளோ இல்லை வேப்பம் பூ இல்லை வேப்ப மரத்தோட பட்டை நிறைய இடத்துல கிடைக்கும். கிடைச்சதுன்னா அதையுமே சின்ன சின்னதாக உடைச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. நல்லா பாயில் ஆகட்டும். இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு தலையில் ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். வாரத்திற்கு 2-3 முறை இதை வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் ரொம்ப சில்கியாக சாஃப்டாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஷாம்பு இல்லாமல் ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து வேப்பம் பட்டை கியாழம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். வேப்ப இலைகள், வேப்பம் பூ, வேப்பம் பட்டையெல்லாம் போட்டு நம்ம தலைமுடியை வந்து அலசிட்டு வரலாம். இது சம்மர் டைமில் ரொம்ப ட்ரை ஆகாமலும் டேண்ட்ரஃப் இல்லாமலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஒரு சிலருக்கு தலையோட வேர்க்கால்களையுமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது வராமல் இருப்பதற்கும் இந்த வேப்பம் பட்டை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம தலையில் ஆறுனதுக்கு அப்புறம் வெது வெதுப்பாக இருக்கும்போது தலைமுடியை அலசிக்கிட்டே வரலாம். இல்லை இது தலையில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்தும் நம்ம நார்மல் வாட்டரில் தலையை அலசிக்கிட்டே வரலாம். ஸோ கோடை காலங்களில் நம்ம சருமத்தையும் கூந்தலையும் பராமரிக்க சில குறிப்புகளை நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக தண்ணீர் நிறைய குடிக்கணும். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இந்த சம்மரில் நம்ம ஸ்கின் மற்றும் ஹேர் இதோட ஹெல்த் வந்து நமக்கு பராமரிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.